Welcome to Good Effort channel. Good morning students. இன்னைக்கு நம்ம example number 1 பார்க்கலாம். If x plus 1, y minus 2 is equal to 3, 1, find the values of x and y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க first? இங்க ஒரு ஆர்டர் பேர் கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு ஆர்டர் பேர் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ஆர்டர் பேருக்கு நடுவுல என்ன இருக்கு? equal toன்னு இருக்கு. அப்படின்னா நம்ம 2.1 introduction relation function introductionல நம்ம பார்த்திருந்தோம். ரெண்டு ஆர்டர் பேர் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது இதோட ஃபஸ்ட் எலமெண்ட் இதோட ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1, இங்கே பி இஸ் ஈக்குவல் டு 2. செகண்ட் எலமெண்ட் பி வந்து இந்த செகண்ட் எலமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதே மாதிரி தான் இப்போ இந்த ஆர்டர் பேரில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னோட இந்த 3 வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஒன்னை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். இப்போ 3 minus 1. அப்போ x is equal to 2. அதே மாதிரி y வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த எலமெண்ட் அதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் என்னது 1. இப்போ y minus 2 is equal to 1. அப்போ y ஓட வேல்யூ இந்த minus 2வை இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். 1 minus 2 என்னவாகும் plus 2வா மாறிடும். இப்போ y is equal to 3. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 2ல பார்க்கலாம். Example number 2, if P is equal to A, B, C and Q is equal to R, form the sets P cross Q and Q cross P. Or these two products are equal. ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து P cross Q வந்து எழுதிடலாம். P cross Q எப்படி எழுதணும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. P செட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இந்த எலமெண்ட்டோட R எழுதணும் ஃபர்ஸ்ட். அப்போ A, R. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எலமெண்ட்டோட R. அப்போ B, R. நெக்ஸ்ட் வந்து C, R. இதோட இதை நம்ம சேர்த்து எழுதணும். C, R. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? Q cross P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ Q cross P. அப்போ Qல இருக்கக்கூடிய எலமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். Qல இருக்கக்கூடிய எலமெண்ட் என்ன? R. R ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிட்டு ஆரோட இந்த ஏவை எழுதணும். R, A. நெக்ஸ்ட் இந்த R, B. நெக்ஸ்ட் இந்த R, C எழுதணும். இப்போ இந்த ரெண்டு இந்த P cross Q இந்த Q cross P இதோட ஃபர்ஸ்ட் பேர் ஆர்டர் பேர் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து ஏவா இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆரா இருக்கு. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? இல்லை. அப்போ P cross Q இஸ் நாட் ஈக்குவல் டு Q cross P. எப்படி இருந்தால் ஈக்குவலாக இருந்திருக்கும்? A, R is equal to A, Rன்னு இருந்திருந்தா ஈக்குவலாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ எப்படி இருக்கு? A, R is not equal to R, A. இந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால் P cross Q is not equal to Q cross P. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 3ல பார்க்கலாம். Example number 3, let A is equal to 1, 2, 3, B is equal to 3, 4 and C is equal to 4, 5, 6. Find அப்படின்னு சொல்லி 4 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம பார்க்கலாம். இப்போ பார்ட் 1ல A cross B intersection Cன்னு சொல்லியிருக்காங்க. B intersection C வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ B செட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? 3, 4. C செட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 4, 5, 6. இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட். இன்டர்செக்ஷன் அப்படின்றது காமன் எலமெண்ட். இப்போ காமன் எலமெண்ட் என்ன இருக்குது? 4 தான் இருக்குது. அப்போ B intersection C is equal to 4. இப்போ நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா A cross B intersection Cன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வந்து A எழுதிடலாம். A செட்டை எழுதிடலாம். அப்போ நம்ம ஈஸியாக ஆர்டர் பேர் வந்து பண்ணலாம். இப்போ A is equal to 1, 2, 3. இப்போ ஆர்டர் பேரை எழுதிடலாம். ஆர்டர் பேரில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஏலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஏ தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ வந்து 1. இங்கே ஆர்டர் பேர் எழுதுறது 1, 4ன்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு 2, 4, 3, 4. இப்போ 1, 4, 2, 4, 3, 4. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 2ல பார்ட் 2 பார்ட் 2 என்ன கொடுத்துருக்காங்க? A cross B
இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏ கிராஸ் பியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி. ஸோ இப்போ ஏ கிராஸ் பி, ஏ வந்து 1, 2, 3, பி வந்து 3, 4. ஸோ இப்போ நம்ம ஏ கிராஸ் பிக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஆர்டர் பேர்ஸ் வந்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியில் ஏ தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அப்போ ஆர்டர் பேர் வந்து ஏலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 1, 3, 1, 4. 1, 3, 1, 4. நெக்ஸ்ட்டு வந்து 2, 3, 2, 4. 2, 3, 2, 4. நெக்ஸ்ட்டு வந்து 3, 3, 3, 4. 3, 3, 3, 4. அதே மாதிரி நம்ம இப்போ ஏ கிராஸ் சி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏ செட்டு என்னவா இருக்குது, ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3ன்னு இருக்குது. சி இஸ் ஈக்குவல் டு 4, 5, 6. இப்போ இதுக்கு ஆர்டர் பேர் எழுதணும். நமக்கு இங்கே ஏ வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. இப்போ ஏலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆர்டர் பேர் வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1, 4, 1, 5, 1, 6. 1, 4, 1, 5, 1, 6. இப்போ ஏ செட்டில் ரெண்டாவது நம்பர் என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2, 4, 2, 5, 2, 6. 2, 4, 2, 4, 2, 5, 2, 6. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 3 இருக்குல்ல. இப்போ 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 3, 4, 3, 5, 3, 6. 3, 4, 3, 5, 3, 6. இப்போ கொஷின் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் காமனாக இருக்கக்கூடிய ஆர்டர் பேர்ஸ் தான் நம்ம எழுதணும். காமனாக என்னென்ன இருக்குது, 1, 4, 1, 4 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, 2, 4, 2, 4 இருக்குது. இங்கே 3, 4, 3, 4. இது எல்லாமே தான் காமனாக இருக்குது. ஸோ இதை நம்ம எழுதிடலாம். 1, 4, 2, 4, 3, 4. அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நம்ம பார்ட் 3, பார்ட் 4 வந்து எழுதலாம். ஸோ இப்போ நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்ட் 3 பார்க்கலாம். பார்ட் 3 பார்க்கலாம். ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி யூனியன் சி என்ன அப்படின்றத பார்க்கணும். இப்போ பி இஸ் ஈக்குவல் டு என்னது, பி இஸ் ஈக்குவல் டு 3, 4. சி இஸ் ஈக்குவல் டு 4, 5, 6. என்ன சொல்லியிருக்காங்க, யூனியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ரெண்டு செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ஒன்றா சேர்த்து எழுதணும். ஆனால் ரிப்பீட் ஆகக்கூடாது. இங்கே 4 வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் வந்து ஒரே ஒரு தடவை தான் எழுதணும். 3, 4. 4 வந்து ஒரு தடவை தான் எழுதணும், ரிப்பீட் பண்ணக்கூடாது. இப்போ 3, 4, 5, 6. இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஏ எழுதிடலாம். அப்போ ஆர்டர் பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3. ஸோ ஏ கிராஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டர் பேர் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஏ தான் வந்து ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட் தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ இங்கே எப்படி எழுதணும், 1, 3, 1, 4. 1ஓட எல்லா நம்பர்ஸையும் ரிலேட் பண்ணி எழுதணும் இந்த மாதிரி. அப்போ 1, 3, 1, 4, 1, 5, 1, 6. செகண்ட் வந்து இந்த ஏ கிராஸ் பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர்டர் பேரில் ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட் தான் ஃபஸ்ட் இருக்கணும். அப்போ 2ஓட இப்போ வந்து 2ஓட இதை ரிலேட் பண்ணி எழுதிடலாம். 2, 3, 2, 4, 2, 5, 2, 6. 2, 3, 2, 4, 2, 5, 2, 6. நெக்ஸ்ட் வந்து 3, 3, 3, 4, 3, 5, 3, 6. 3, 3, 3, 4, 3, 5, 3, 6. ஸோ இப்போ நம்ம எல்லா ஆர்டர் பேர்ஸும் எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 4 பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 4. பார்ட் 4ல் ஏ கிராஸ் பி யூனியன்
ஏ கிராஸ் சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ கிராஸ் பியை கண்டுபிடிச்சிடலாம். ஏ கிராஸ் பி. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3. பி இஸ் ஈக்குவல் டு 3, 4. இப்போ ஏ கிராஸ் பின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1, 3, 1, 4. அப்போ 1, 3, 1, 4. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2, 3, 2, 4. 2, 3, 2, 4. ஸோ நெக்ஸ்ட் வந்து 3, 3, 3, 4. 3, 3, 3, 4. இப்போ நம்ம ஏ கிராஸ் பியை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி. ஏ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2, 3. சி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 4, 5, 6. இப்போ ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி. இப்போ இந்த ஏல இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்டை ஃபஸ்ட் ரிலேட் பண்ணிடலாம். 1, 4, 1, 5, 1, 6. அப்போ 1, 4, 1, 5, 1, 6. நெக்ஸ்ட் வந்து 2, 4, 2, 5, 2, 6. 2, 4, 2, 5, 2, 6. நெக்ஸ்ட் வந்து 3, 4, 3, 5, 3, 6. 3, 4, 3, 5, 3, 6. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூனியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு ஆர்டர் பேஸ் இருக்கு, ரெண்டு செட்டில் இருக்கக்கூடிய ஆர்டர் பேஸை சேர்த்து எழுதணும். ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ கிராஸ் பியில் இருக்கிறத எழுதிடலாம். 1, 3, 1, 4. 1, 4 எழுதியாச்சு. ஸோ இங்கே நம்ம ஏ கிராஸ் சி வரும்போது எழுத வேண்டாம். இப்போ 2, 3. 2, 3 இருக்கா? இதில் இல்லை. 2, 4. 2, 4 இருக்குது. ஸோ ரிப்பீட் பண்ண வேண்டாம். 3, 3. 3, 3 இருக்கா? இல்லை. 3, 4 இதில் இருக்குது. ஸோ ரிப்பீட் பண்ண வேண்டாம். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம சேர்த்து எழுதிடலாம். இப்போ 1, 5, 1, 6, 2, 5, 2, 6, 3, 5, 3, 6. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 4ல் பார்க்கலாம்.